ஒரு சமன்பாடு P சமன் VI என்ற ஒரு சமன்பாடு இருக்கு, சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த P சமன் VI கண்டுபிடிச்சு செய்ய பார்ப்போம். டக்குன்னு ஐய கண்டுபிடி. ஓட்டம்னா ஐ டக்குன்னு செய்யணும். ஓகே, டக்குன்னு செய்யணும். ஓகே, டக்குன்னு செஞ்சு பழகு. கட்டாயம் சமன்பாடு எழுது. இந்த மாதிரி எழுது சமன்பாட்டை. ஓகே, P சமன் VIன்னு போட்டு மட்டும் செய்யலாம். இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கேத்தலின் மூலம் உருவாகும் பளு, வளங்கள் வோல்ட் அளவு, மின்னோட்டம் இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வேணா எழுதிக்கும். இல்லாட்டி சிம்பிளா நீ P சமன் VIன்னு போட்டே செய்யலாம். P சமன் VI போடு. உங்களுக்கு P தெரியும், பளு தெரியும், பவர் தெரியும், 1800 வாட், வோல்டேஜ் தெரியும், 230 வோல்டேஜ். ஐ தான் தேவைப்படுது. அப்ப என்ன நடக்கும்? 230 கீழே போயிட்டு பிரிபடும் போது விட வருது 7.83 ஆம்பியர். 7.83 ஆம்பியர். சரியா வருதா? ஓகே, அதுல பாருங்க, விட 7.826 தான் வருது. 826 வருது. அப்ப நீங்க எப்படி இதாக்கணும்? விட 7.826 தான் வருது. திருப்பி சொல்றேன், எக்ஸாம்பிள் வச்சு குழம்பிக்கிட்டு இருக்காது. விட 7.826 ஆம்பியர்னு வந்துச்சுன்னா நீ என்ன செய்? 2 தசம் தானதுக்கு மட்டும் தட்டு. 6 தானே வந்திருக்கு. அப்ப இங்க ஒண்ணு கூட்டணும். அப்ப 7 தசம் ஃபைனல் விட நீ இப்படிதான் போடணும். 7.83 ஆம்பியர்னு போடு. இல்லாட்டி ஒரிஜினல் விடையை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு மட்டம் தட்டி கீழே போடு. இந்த மாதிரி விடையை ஒன்று போட்டுட்டு சொல்லு. எழுதணும். திருப்பி சொல்றேன், சொல்லால எழுது. கடைசி சொல்லால எழுது. ஓகே, 7.83 ஆம்பியர் கண்டோன்னு விட்டுறாது. சொல்லால எழுது. திருப்பி சொல்றேன், சொல்லால எழுது. எப்படி சொல்லால எழுதுறது? கேத்தலின் சுருளினூடாக பாய்ந்த மின்னோட்டமானது 7.83 ஆம்பியர் ஆகும் அப்படின்னு எழுது. திருப்பி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகேயா? கட்டாயம் எழுது. ஓகேயா? திருப்பியும் சொல்றேன், கட்டாயம் எழுது. ஓகே, சரி. ஓகேயா? புரிஞ்சா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல சிம்பிளான கேள்விமா. திருப்பியும் சொல்றேன், சிம்பிளான கேள்வி. ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்கா? இப்ப உனக்கு இப்ப கண்டதுல எதுவும் டவுட் இருக்கா? திருப்பியும் சொல்றேன், பவர், வோல்டேஜ், மின்னோட்டம் இது மூணுக்கும் இடையிலான தொடர்பு கேட்டா P சமன் VI. இல்ல வோல்டேஜ், மின்னோட்டம், தடை இது மூணுக்கும் இடையிலான தொடர்பு கேட்டா V சமன் IR. ஓகேயா? சரி. இல்ல எனக்கு விரயமாற சக்தி தேவை, ஆனா என்கிட்ட வலுவும் டைமும் தான் இருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, பிரதான சமன்பாடு. இதை ஏற்கனவே நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன். உன்கிட்ட வலு இருக்கு, வலுவோட சேர்ந்து நேரம் மட்டும்தான் இருக்கு. அப்போ உனக்கு சக்தியை கண்டுபிடிக்கணும், விரயமாற சக்தியை கண்டுபிடிக்கணும். இந்த எலக்ட்ரானிக் கேத்தல்ல இருந்து விரயமாற சக்தியை கண்டுபிடிக்கணும். ஒரு சமன்பாடு இருக்கு, E சமன் PT. யாரா நல்ல பிள்ளைங்க சொல்லுங்க பாப்போம். இதை வச்சு இன்னொரு சமன்பாடு உருவாக்கலாம். இதையும் வச்சு இன்னொரு சமன்பாடு உருவாக்கலாம். E சமன் VIT. எப்படி உருவாக்கலாம்? VIT-னா என்னது? இந்த இடத்துல P-ன்ற இடத்துக்கு பதிலா என்னது போடலாம்? நாங்க P சமன் VI தானே. P-ன்ற இடத்துல VI போடலாம். அப்ப E சமன் VIT-ன்னு போடலாம். சோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சோ பிள்ளைங்களா, திருப்பியும் சொல்றேன், எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி வந்தா என்னைக்கும் பயப்படக்கூடாது. ஓகேயா? என்னைக்கும் பயப்படக்கூடாது. திருப்பியும் சொல்றேன். ஓகேயா? எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது. ஓகேயா? சரி. ரெண்டாவது கேள்வி, கேத்தலினை நீரால் நிரப்பி. எப்படி? கேத்தலினை நீரால் நிரப்பி மின் குதையில் பொருத்தி. மின் குதைனா என்னது? பிளக். குதைன்றது பிளக். மின் குதையில் பொருத்தி
தொழிற்பட செய்த போது 2 நிமிடம் சூடாகிய பின்னர் சுற்றிலுள்ள உருகியது. நீ நல்லா கவனிச்சுக்கோ. அந்த அந்த கேட்டில் அயன் பாக்ஸ் எல்லாம் பாரு. சூடான பிறகு சூடாகிற நேரம் லைட் பத்தும், கொஞ்ச நேரத்துல லைட் அமுந்துரும். பத்தியா? லைட் அமுந்துட்டுன்னா என்ன அர்த்தம்? அது சூடாகிட்டுன்னு அர்த்தம், நல்லா சூடாகிட்டுன்னு அர்த்தம். ஓகேயா? சரி, இந்த உருகின்றது என்ன தெரியுமா? ஓகேயா? உருகினா என்ன தெரியுமா? ஃபியூஸ்னா என்ன தெரியுமா? இது பழைய கால கரண்ட் பாக்ஸ்ல இருக்கும் கட்டாயம். இப்ப எங்கட வீட்டுல எல்லாம் இருக்குது உருகி. எங்கட பழைய காலத்து கரண்ட் பாக்ஸ் தான் இருக்கு. ஃபியூஸ்னா என்னன்னு தெரியுமா? ஃபியூஸ்ன்றது என்ன கேட்டீங்களா? அதாவது ஒரு சுற்றுல பாத்தீங்கன்னா, ஒரு மின் சுற்றுல பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக மின்னோட்டம் போகும்போது, ஓகே, அளவுக்கு அதிகமாக மின்னோட்டம் போகும்போதோ அல்லது வெப்பம் பிறப்பிக்கப்படும் போதோ அந்த இலத்திரனியல் சாதத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில தன்னைத்தானே பாதிச்சு கொள்ளும். வார பாதிப்பை கட்டப்பா மாதிரி, கிட்டத்தட்ட பாகுபலி எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே, கட்டப்பா மாதிரி வார வெப்பத்தையும் வார மின்னோட்டத்தையும் தாங்கி தான் அழிவாரு. ஓகேயா? உருகும். ஓகேயா? சோ இதுல சொல்றாங்க, இந்த சுற்றானது சோதிக்கப்பட்ட போது அதில் குறைகள் எதனையும் அவதானிக்க முடியலையா? குறைகள்னா என்னது? எந்தவித ஷார்ட்டேஜும் இல்லை. ஓகே, அதுல அவங்க இப்ப இது முக்கியமா சொல்றாங்க பாருங்க. உருகியின் வீதமாக்கப்பட்ட பெருமானம், ரேட்டிங் வீதமாக்கப்பட்ட பெருமானம் 5 ஆம்பியர் என குறிப்பிட்டிருப்பதை அவர் அவதானித்தார். அதாவது உருகியிட வீதமாக்கப்பட்ட பெருமானம் ரேட்டிங் என்பது 5 ஆம்பியர். விளங்குதா? 5 ஆம்பியர். அதாவது இந்த உருகி 5 ஆம்பியரை விட கூடுதலா வந்தா தான் உருகும். அதான் மைண்ட்ல வச்சுக்கோ. உருகின்றது 5 ஆம்பியர் தான் தாங்கும்னு கொடுத்துருக்கு. அந்த 5 ஆம்பியரை விட கூடுதலா கரண்ட் வரும்போது என்ன நடக்கும்? உருகும். அதான் மைண்ட்ல வச்சுக்கோ, உருகும். ஓகே, சரி, ஓகே, சரி. சோ இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு விஷயத்த வாசிக்கிற நேரம்னா மேலோட்டமா வாசிக்கிறது வேற, நல்லா வாசிக்கணும். அதுக்குதான் உனக்கு பார்ட் 2ல 3 hour 10 நிமிஷம் தாரான். அந்த 10 நிமிஷத்தை நீங்க ஒண்ணுமே புடுங்க தேவையில்லை. திருப்பி நான் அதான் சொல்லுவேன், ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நீ வாசி, பேனா எடுத்து அந்த 10 நிமிஷத்தை நீங்க எழுத போறேன்னு ஒண்ணுமே செய்ய தேவை. 10 நிமிஷமும் உன் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாசி. எந்த கேள்வியை நான் முதலாவது எடுத்து நல்லா செய்யணும், குறைவான டைம்ல செய்யணும், அதை எடு. அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் எடு. ஓகேயா? ஸோ திருப்பியும் சொல்றேன், எந்த விதத்திலையும் எக்ஸாமுக்கு போன பிறகு பயப்படாது. நம்ம பயம்தான் எங்களோட வாழ்க்கையில பெரிய எங்களோட ஒரு மைனஸே, எங்களோட பயம்தான். தேவையில்லாம பயப்பட்டு நானும் தான், என்னோட கூட இருக்கவங்களுக்கு தெரியும், பயந்து பாதி வாழ்க்கையே என்ற அப்படியே பயத்திலே போயிடுச்சு. எல்லாத்துக்கும் பயம். ஒரு கட்டத்துக்கு மேலதான் இந்த குறிப்பிட்ட பயங்கள் போக ஆரம்பிச்சு. இப்பயும் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. ஏன் பயப்படணுமா? நம்மளோட வாழ்க்கைன்றது நிலையில்லாத வாழ்க்கைம்மா. எவனும் எங்களை கொல்ல முடியாது. இந்த படிப்புக்கு ஏன் நம்ம பயப்படணும்? இந்த எக்ஸாம் நினைச்சு ஏன் பயப்படணும்? ஒண்ணு விட்டா இன்னொன்னு இருக்கு அப்படின்ற மைண்ட்ல எழுது, அவ பயம் போயிடும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எழுத போற ஃபைனல் எக்ஸாம்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அவ்வளவு பெஸ்டா எழுதணும் நீ. ஓகேயா? விட்டுறாத. திருப்பியும் சொல்றேன், கவலைப்படுவோம்மா, ரொம்ப கவலைப்படுவேன் ரிசல்ட்ஸ் வந்தோன்னு. ஓகேயா? சரியா? சரி, இப்ப எங்கட கேள்விக்கு போ. ரெண்டாவதுல முதலாவது கேள்வி, 2 நிமிடங்களின் கேத்தலின் மூலம் விரயம் செய்யப்பட்ட மொத்த சக்தியின் அளவு. திருப்பியும் சொல்றேன், 2 நிமிடங்களில் கேத்தலின் மூலம் விரயம் செய்யப்பட்ட மொத்த சக்தியின் அளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப நீ யோசிக்கணும், விரயம் செய்யப்பட்ட மொத்த சக்தினாவே எங்களுக்கு சமன்பாடு என்னது? E = PT. ஏன்? எங்களுக்கு பவர் தெரியும். என்ன தெரியும்? பவர் தெரியும். என்ன தெரியும்? பவர், வலு தெரியும். இப்ப 2 நிமிடம்னு கொடுத்துட்டாங்க. இப்ப என்னது? E = PT கண்டு கணிங்க பாப்போம் மொத்த சக்தியின் அளவு. கணிங்க டக்குன்னு.
E சமன் PT. ஓகே, E சமன் PT போட்டு கணிங்க. எவ்வளவு விட வருது? 216,000 ஜூல் வருதா பாருங்க. வருதா? ஓகே, சரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ திருப்பியும் சொல்றேன். ஒரு விட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 216,000 ஜூல்னு இருந்துச்சுன்னா, அதாவது சைவர் சைவர் சைவரா இருந்துச்சுன்னா 216,000 ஜூல்னு வரும்போது எனர்ஜி தானேம்மா, விரையாகும் மீன் சக்தி தானே. இப்போ சக்தி அழகு என்ன? ஜூல். ஃபைனல் விட கொடுக்கும்போது கிலோ ஜூல்ல கொடுங்க. ஓகே, ஃபைனல் விட கொடுக்கும்போது கிலோ ஜூல்ல கொடுங்க. நான் என்ன சொன்னேன்? கிலோ ஜூல்ல கொடுத்த பிறகு எழுதணும். வசனமா எழுதுங்க. திருப்பியும் சொல்றேன், வசனமா டக்குன்னு எழுதுங்க. எப்படி எழுத போறீங்க? இந்த கேள்வியை பார்த்து எழுதுங்க. 2 நிமிடங்களில் கேத்தலின் மூலம் விரயம் செய்யப்பட்ட மொத்த சக்தியின் அளவு 216 கிலோ ஜூல் ஆகும் அப்படின்னு எழுதுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகே, உங்க நல்லதுக்கு சொல்றேன். ஸோ தெரியும், என்னோட வலு தெரியும் 1800 வாட். ஓகே, என்னோட வலு தெரியும் என்னது? 1800 வாட். செலவாகும் காலம் எவ்வளவு? 2 நிமிடம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 நிமிடம்னு போட்டுருவீங்களா? 2 நிமிடம்னு போட்டுருவீங்களா? ஜூல்னா என்னது? வாட் செகண்ட் மைனஸ் 1 தான் ஜூல். வாட் செகண்ட் மைனஸ் 1, சாரி, எஸ், வாட் செகண்ட். ஓகே, ஸோ ஜூல் வருதா இருந்துச்சுன்னா 216,000 ஜூல் வருது. இதுல 216,000 ஜூல் வருதுன்னா அதை எப்படி சொல்லுவோம்? நாங்க 216 கிலோ ஜூல்னு சொல்லுவோம். ஜூலை கிலோ ஜூலா மாத்துறதுக்கு என்ன செய்வாங்க? 1000ஆல பிரிப்பாங்க. ஜூலை கிலோ ஜூலா மாத்தணும்னா என்ன செய்வாங்க? 1000ஆல பிரிப்பாங்க. ஸோ திருப்பியும் சொல்றேன், என்னென்ன நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு ஒரு சமன்பாடு போட்டு செய். சரி, இதுக்கு மற்ற சமன்பாடு பாவிக்கலாமா? E7 VIT பாவிக்கலாமா? E7 VIT பாவிக்கலாமான்னு கேட்கிறேன். ஓகே, E7 VIT பாவிக்கலாம். ஆனா இது இலகுவான கேள்வி. இது தானேம்மா, இந்த சமன்பாடு இலகுவான சமன்பாடு தானே. E7 VIT போட்டு பார்த்தாலும் இதுக்கு கிட்ட தான் வரும். 216.1 அந்த மாதிரி தான் சம்திங் தான் வரும். E7 VIT போட்டாலும் உனக்கு விட 216 சம்திங் தான் வரும். 216.1 பாருங்க கொஞ்சம் எவ்வளவு வருதுன்னு பாரு. 216.1 சைவர் எதுவும் வருதா பாரு. என்னது E7 VITனா உனக்கு V தெரியும், வோல்டேஜ் தெரியும். என்னது? 230 வோல்டேஜ். ஐ கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாரு, 7.83 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேயா? டி உனக்கு தெரியும். என்னது? டைம் 120 செகண்ட். அப்ப போட்டு கண்டுபிடி. 230 தர 7.83 தர 120 எவ்வளவு வருது? 216.108 வருது தானே. 216.108 ஜூல்னு வருது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தியா இருந்தா என்னது? 216.108 ஜூல்னா என்னது? கிட்டத்தட்ட 216.1 தானே. 216.1 கிலோ ஜூல் சரிதானே. அது பிரச்சனை இல்லை. தசம் 1 கூடினா பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆனா எவ்வளவு தூரத்துக்கு ஒரு இலகுவான சமன்பாடு எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு இலகுவான சமன்பாடு எடு. உனக்கு நான் சொல்ற ஒரு இது அதுதான். ஓகே, உனக்கு சொல்ற ஒரு விஷயம் அதுதான். ஓகேயா? எவ்வளவு தூரத்துக்கு இலகுவான சமன்பாடு எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இலகுவான சமன்பாடு ஒன்று எடு. ஓகே, சரி. இதுல எதுவும் புரியுதா? இல்ல புரியாம இருக்கா? இதுல எதுவும் புரியாம இருக்கா? சிம்பிளான கொஸ்டின் தானே. சமன்பாடு ஞாபகத்துல இருக்கணும். திருப்பியும் சொல்றேன், சமன்பாடு சிம்பிளா சொல்றேன். கணக்கு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஞாபகம் வந்துடும். நிறைய கணக்கு வச்சிருக்கேன்,
நான் ஃபுல்லா கணக்கு செஞ்சு விடுவேன், யோசிக்காத. ஓகேயா? சரி, ஓகே. அப்ப இந்த கேள்வியும் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, உருகியமைக்கான காரணம் யாதாக இருக்கலாம்? என்னவா இருக்கலாம் சொல்லு பாப்போம். வந்த எம்பியர் எவ்வளவு? 7.83 எம்பியர். உருகிட இது எவ்வளவு? உருகியின் வீதமாக்கப்பட்ட பெருமானம் எவ்வளவு? 5 எம்பியர். அப்ப நீ என்ன எழுதுவதுக்கு காரணம் என்ன, எப்படி எழுதுவ சொல்லு பாப்போம். என்ன காரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க, நல்லா வாசி. நீர் நிரப்பிய கேத்தலுக்கு வினைத்திறனாக இயங்குவதற்கு 7.83 எம்பியர் மின்னோட்டம் வழங்கப்பட வேண்டுமெனின் உருகி ஒன்று 5 எம்பியர் காணப்படும் போது 7.83 மின்னோட்டம் அதனை விட அதிகம். 5 எம்பியரை விட 7.83 எம்பியர் என்பது அதிகம். ஆகையால் அம்மின்னோட்டம் சுற்றினூடாக செல்ல அனுமதி வழங்காமல் அதை என்ன செய்யும்? உருகியானது என்ன செய்யும்? அந்த மின்னோட்டத்தை சுற்றினூடாக வழங்க அனுமதி வழங்காமல் என்ன செய்யும்? 5 எம்பியரை தான் எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்? உருகும். 5 எம்பியரை தான் எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்? உருகும். ஓகேயா? அப்ப கேட்பாங்க உனக்கு என்னது இங்க உருகியமைக்கான காரணம் என்ன கேட்டா, உருகிட எவ்வளவு கொடுத்திருக்கு ரேட்டிங் நீ எழுதணும். உருகியின் வீதமாக்கப்பட்ட பெருமானம் 5 எம்பியர். ஆனால் நீர் நிரப்பப்பட்ட கேத்தல் ஒன்றினூடாக செல்லும் மின்னோட்டம் பாத்தீங்களா இருந்தா 7.83 எம்பியர். ஆகவே அனுமதிக்கப்பட்ட உருகியின் வீதமாக்கப்பட்ட பெருமானமானது அதனூடாக செல்லும் மின்னோட்டத்தை விட குறைவாகும். ஆகையால் உருகியானது என்ன செய்யும்? உருகும். இதனாலதான் உருகியானது உருகுது. அவ்வளவுதான் எழுதணும். இதுல எதுவும் டவுட் இருக்கும் உனக்கு? நான் சொன்ன வந்தது புரியலையா யாருக்கும்? புரிஞ்சா புரியலையா? ப்ரே பண்ண டைம் தாரேன், யோசிக்காதீங்கம்மா அதை பத்தி. ஓகே, ப்ரே பண்ண டைம் தாரேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ஓகேயா? புரியுதா இது? ஓகே, சரி. அடுத்தது 10 எம்பியர். ஓகே, சரி. அடுத்த கேள்விக்கு 10 எம்பியர் விட வருது. சரி, என்ன கேள்வின்னு பார்த்து. அவரிடம் 1 எம்பியர், 5 எம்பியர், 10 எம்பியர், 13 எம்பியர் எனும் வீதமாக்கப்பட்ட பெருமானங்கள் கொண்ட உருகிகள் இருக்குமாயின் அவற்றில் இந்த சுற்றுக்கு மிக பொருத்தமான உருகியா அது? எந்த உருகி பொருத்தமா இருக்கும்? சுற்றினூடாக பாயும் மின்னோட்டம் கண்டுபிடிச்சிட்டேன். திருப்பியும் சொல்றேன், மின்னோட்டம் எவ்வளவு போதோ அதுக்கு அருகாமையில் உள்ள அதிகமான ஒரு உருகியை தான் நீ பயன்படுத்தணும். விளங்குதா? அதாவது அந்த சுற்றுக்கு பயன்படுத்தப்படுற உருகியானது அந்த சுற்றினூடாக பாயும் மின்னோட்டத்தையும் விட கொஞ்சம் கூடுதலா இருக்கு, அதாவது அருகில் இருக்கணும். 7.83 எம்பியருக்கு அருகில் உள்ளது கூடவாவும் இருக்கணும், அருகிலும் இருக்கணும். அப்ப என்னது? 10 எம்பியர் உருகி. ஓகே, ஏன் 13 எம்பியர் எடுக்க இயலாது கேட்டீங்கன்னா, 13 எம்பியர்ன்றது அட்வான்ஸ் ஆன விஷயம். ஏன்னா ரொம்ப தூரம் பாருங்களேன். 7.83க்கு பக்கத்துல உள்ளது என்னது? 10 எம்பியர். 5 எம்பியர் பயன்படுத்த இயலாது. 5 எம்பியர் உருகிரும், ஃபியூஸ் போயிடும். ஸோ நான் பயன்படுத்துற உருகி எவ்வளவா இருக்கணும்? 10 எம்பியரா இருக்கும். பாரு, ஒரே விடையில விட 10 எம்பியர்னு குறிப்பிட்டுட்டு நீ எழுதணும். காரணம் குறிப்பிடு. திருப்பி சொல்றேன், காரணத்தை குறிப்பிடு, சிம்பிளா குறிப்பிடு. அதுதான் கேட்கிறாங்க. நாலாவது கேள்வியா அந்த காரணத்தை தான் கேட்கிறாங்க. மேற்குறித்த உருகியை தெரிவு செய்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, இங்க பாரு, இதுல கொடுத்திருக்கு. நீர் நிரப்பிய கேத்தலினை வினைத்திறனாக இயக்குவதற்கு 7.83 எம்பியர் மின்னோட்டம் வழங்கப்படுதல் வேண்டும். ஆனால் 1 எம்பியர் அல்லது 5 எம்பியர் உருகிகள் அதற்கு போதுமானதல்ல. ஆனால் 13 எம்பியர் உருகி ஒன்றை பயன்படுத்தி தேவையான மின்னோட்டத்தை விட மிக அதிக ஓட்டம் சுற்றினூடாக பாய்வதால் கேத்தல் பாதிப்படையலாம். திருப்பியும் சொல்றேன், 13 எம்பியர் உருகி ஒன்றை பயன்படுத்துறதுனால தேவையான மின்னோட்டத்தை விட அதிகமான மின்னோட்டம் சுற்றினூடாக பாய்வதால் கேத்தல் பாதிப்படையலாம். எனவே மிகவும் பொருத்தமான உருகியாக 10 எம்பியர் உருகிதான் பயன்படுத்தலாம். எனவே மிக பொருத்தமான உருகியாக 10 எம்பியர் உருகிதான் பயன்படுத்தலாம். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா கொடன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சாலிட் பண்ணி அடிக்கலாம் 100 மார்க்ஸ். சாலிட் பண்ணி அடிக்கலாம் நீ 100 மார்க்ஸ்.
இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி. இப்படி ஒரு கேள்வி வரணும்னு வேண்டிக்கோங்க. 2020 ஏதோ வகையில கொடுத்து வச்சுவாங்க. நீங்க எப்படி கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பேப்பர் எப்படி வரப்போறதுன்னு எப்படியும் ஓரளவு ஹார்டா தான் வரும். அதை நினைச்சு பயப்படாதீங்க. படிச்சுட்டு போ. உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு வா. அவ்வளவுதான். அப்புறம் அழுதுகிட்டு இருக்காது வந்து. சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடு, பெஸ்ட்டை கொடு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரி, இதுல எதுவும் புரியாம இருக்கா உனக்கு? இதுல எதுவும் சமன்பாடுகள் புரியாம அப்படி எதுவும் இருக்கா? இருந்தா சொல்லலாம். தூங்குறீங்களா? தூங்கிட்டியாமா பாதி பேர்? சொல்லல, எத்தனை பேர் தூங்கியிருப்பீங்க? மிச்ச அகலுக்கு காலையில எழும்பி கிளாஸுக்கு வரணுன்ற இது இல்லை தானே? இவன் கிடக்குறான், இவன் காலையில கிளாஸ் வைப்பான், வைக்க மாட்டான் தானே? ஒரு இது இல்லை தானே? எனக்கு சில சார்மார் சொன்னாங்க, ஓவரா பிள்ளைங்க கிளாஸ் எடுக்க போகாதீங்க, அது பிள்ளைங்க கடைசி மதிக்காதுங்கன்னு சொல்லி. அதுகளுக்கு யாரை பிடிக்கும்னா வாங்குற காசுக்கு அளவா கிளாஸ் வைக்கணும், அவங்களதான் பிடிக்கும் தானே? வாங்குற காசுக்கு அளவா படிச்சு கொடுக்கணும். அப்படியா? அப்படி படிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு 8 கிளாஸ் சரியா எடுக்கணுமா? சரியா 8 கிளாஸ் எடுக்கணும். இந்த தேவையில்லாம பேப்பர் கிளாஸ் தான் போடுறேன் சனி ஞாயிறுல. அப்ப எதுக்கு இந்த பாஸ் பேப்பர் கிளாஸ் போடுறேன்? ஒரு நாள் வருத்தப்படுவீங்கம்மா. ஓகே, ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. ஓகே, நீங்க இல்ல, வந்தவங்க இல்ல, கிளாஸுக்கு வந்தவங்க இல்ல, வந்து தூங்குனவங்க, வராதவங்க வருத்தப்படுவாங்க. ஷுவர். ரெக்கார்டிங் தர மாட்டேன். ஓகே, அப்லோட் பண்ணுவேன், ரெக்கார்டிங் தர மாட்டேன். ஓகே, சாரி. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடுங்க, யாருக்கிட்ட ரெக்கார்டிங் கேட்க வேணாம். இனி என்கிட்ட ரெக்கார்டிங் கேட்காது. கிளாஸுக்கு நீ வராமல் போனாலும் பரவாயில்ல. எனக்கு 50 பிள்ளைங்க எனக்கு தெரியும். எனக்கு யார் யார் 50 பிள்ளைங்க 60 பிள்ளைங்க என்கிட்ட வர பிள்ளைங்க, அது வார நேரம் எனக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களுக்கு நான் படிச்சு கொடுத்துட்டு போறேன். எனக்கு 100 பிள்ளைங்க 150 பிள்ளைங்க அவசியமே இல்லை. நான் நினைச்சா எடுக்க முடியும். ஓகே, 200 பிள்ளைங்க கூட எடுக்க முடியும். ஓகே, எனக்கு அது அவசியம் இல்லை. எனக்கு நல்லா படிக்கிற பிள்ளைன்னா நான் சொல்றது செய்யற பிள்ளை, நான் சொல்றத கவனமா கவனிச்சு செய்யற பிள்ளைங்க இருந்தா போதும் எனக்கு. ஓகே, சரி. ஸோ ப்ரே பண்றவங்க ப்ரே பண்ணிட்டு வரலாம். 10 நிமிஷம் தரேன். ஸோ இந்த கேள்வியில் எதுவும் டவுட் இருக்கவங்க கேட்கலாம். ஓகே, இந்த கேள்வியில் எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம். நீங்கள் கூட வாய் விட்டு கதைங்கம்மா. ஓகே, இந்த இப்போ நீங்கள் இப்போ உங்களோட எந்த ஃபோனுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிற டவுட்ஸை இதில் வச்சு கேட்டுக்கோங்க. உங்கள் டவுட்டை டக்குன்னு விளங்கப்படுத்திடுவேன். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரி, உங்களை ஏசுறேன்னு எதுவும் நினைக்காதீங்கம்மா. காலையில் காட்டி என்னடா கழுவி ஊத்துறான்னு நினைக்காதீங்க. நல்லதுக்கு தான். உங்க மேல பயம் இருக்க போய் தான் நான் இந்த வார்த்தைகள் அப்படி வருது. உங்க மேல ரொம்ப பயம் இருக்கு எனக்கு. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, எப்படி எக்ஸாம் பேப்பர் வரும், வர்ற நேரம் என்ன யோசிங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயம் இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அடிக்கணும். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அடிச்சது அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. கட்டாயம் இருக்கு, எனக்கு கட்டாயம் இருக்கு. கட்டாயம் அடிப்பாங்க, எனக்கு 100% ஷூர். 2021 நம்மட இதாக இருக்கும். அடிச்ச எல்லா பிள்ளைங்களும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அடிக்கணும், யூனிவர்சிட்டி என்டர் பண்ணணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐஸ் வைக்கல உங்களுக்கு, நான் ஐஸ் வச்சு உங்களுக்கு ஒன்றும் உங்களை இருந்து எடுக்க போறது இல்லை. ஓகே, உங்க ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தான். உங்க ரிசல்ட்ஸ் நான் போட்டு பேரை போட்டு நாளையவே மாட்டேன். திருப்பி சொல்றேன், நான் மற்றவங்க மாதிரி இல்லை. நீங்க போன முறையே எனக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த சார்ட் எல்லாம் செய்யவே இல்லை. மற்றவங்க தான் நான் சார்ட் எல்லாம் அதெல்லாம் செஞ்சு போடவே இல்லை. மற்றவங்களாம் செஞ்சு போடுவாங்க, நான் செஞ்சு போடலை. ஓகே, ஸோ உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான் என்னன்னா, உன் ரிசல்ட்ஸ் உனக்கு, உன் குடும்பத்துக்கு.
அடுத்த கட்டத்துக்கு நீ போகணுமா இருந்து உன் ரிசல்ட்ஸ் கட்டாயம் தேவைப்படும். அதை மைண்ட்ல வச்சுட்டு செய். ஓகே, நான் சொல்றது ஓவரா அட்வைஸ் கொடுக்குறேன்னா இருந்தா சொல்லிருங்க, கொடுக்கல. ஓகே, ஓகே. வேக்சின் போட போகணுமா? ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. சார், இந்த விளக்கம் எழுத எதே வேர்ட் வேணும்? புரியலம்மா, நீங்க கேட்கறது புரியல சார். இந்த விளக்கம் எழுத இதே வேர்ட் டைப் வேணுமா சார்? எதே வேர்ட் டைப் வேணுமா? நீங்க கேட்கறது புரியல. பேச்சு வழக்க எழுத்து வழக்கான்னு கேட்குறீங்களா? நீங்க கட்டாயம் எழுத நேரம் நீங்க எழுத்து வழக்குல தான் எழுதணும். பேச்சு வழக்குல நம்ம வேற எதுல எழுத இல்லாது. ஓகே, இப்படிதான் ஸ்கீம்ல உள்ள சொற்கள் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன விஷயத்த படிச்சோமோ மெயினான விஷயங்கள், மெயினான சொற்கள் இருக்கணும். இந்த உதாரணமா நீர் அகற்றல், இப்ப உதாரணமா பாக்குறீங்க தானே, அந்த மெயினான சொற்கள் இருக்கணும். மற்றபடி விளக்குற நேரம் நீ உனக்கு புரிஞ்சதை வச்சு விளக்கு. 2 வரி 3 வரில உனக்கு புரிஞ்சதை வச்சு விளக்கு. ஒரு எழுத்து வழக்குல இருக்கணும், புரிஞ்சதை வச்சு விளக்கு. இதுல உள்ளதே தான் நீ விளக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல உள்ள உதாரணமே தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உனக்கு தெரிஞ்ச உதாரணம் நீ கொடுக்கலாம். ஸ்கீம்ல உள்ளதையே பார்த்து திருத்தணுமா இருந்துச்சுன்னா திருத்துறது மெக்ஸால் கூட போயிட்டு திருத்துவாங்க. பயோடெக் ஏன் பயோடெக் படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் மார்களையும் அக்ரிகல்ச்சர் படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் மார்களையும் எடுக்கிறாங்க ஸ்கீம் திருத்துறது, சரி இதாக்குறது, பேப்பர் திருத்துறது. ஓகேம்மா? ஸோ அதனால நீ அதை நினைச்செல்லாம் பயப்பட தேவையில்லை. ஸ்கீம்ல உள்ளதையே எழுதணும்னு நினைச்சு பயப்பட தேவையில்லை. நீ என்ன டீச்சர்ஸ் கைட்ல படிச்சியோ, என்ன நோட்ஸ்ல படிச்சியோ, என்ன ப்ராக்டிக்கல் கைட்ல படிச்சியோ, அதை நீ பார்த்துட்டு போனா போதும். பெரிதும் ப்ராக்டிக்கல் கைடுன்றது பார்த்தீங்களா இருந்தா எதுக்கு வரும்னா எம்சிக்யூ அண்ட் ஸ்ட்ரக்சர். ப்ராக்டிக்கல் கைட்ல நீங்க வாசிக்கிற முழுக்கும் எதுக்குள்ள வரும் கேட்டீங்கன்னா எம்சிக்யூ ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதுக்கு வராது. எதுக்கு வராது? எஸ்ஏக்கு வராது. எஸ்ஏக்கு நீங்க தனிக்கரை நீ படிக்கிற டீச்சர்ஸ் கைடு மாத்திரமே. டீச்சர்ஸ் கைட்ல என்ன கொடுத்துருக்கோ, டீச்சர்ஸ் கைட்ல என்ன கலந்துரையாட சொல்லியிருக்கோ அது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும். எக்ஸாம்னா எஸ்ஏக்கு வரும். நீ சரியா ஒரு ரேட்டிங் எடுத்தா கூட படிச்சிடலாம். ஓகே, வேற என்ன டவுட் இருக்கா? சரி, ஓகே. ஸோ சரி, இது நாளைக்கு பார்ப்போம். ஓகே, சரி, இது நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய், ஹாவ் a nice day.